தொடக்கத்திலேயே ஜின்னை பிடிச்சி 3 பசங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது அதுல இருக்க ஒரு பையன் ஜின்னோட அம்மா பத்தி தப்பா பேச, அது வரைக்கும் அமைதியா அடி வாங்கிட்டு இருந்த ஜின் அவனுடைய மொத்த கோவத்தையுமே காட்டி அவங்க 3 பேத்தையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ கரெக்டாக ஜின்னோடைய அம்மா வந்து ஜின்னை தடுத்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஜின்னுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் உன் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த பசங்களுக்குலாம் உன் மேலே பொறாம. அவங்கெல்லாம் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இறந்துருவாங்க. பட் நீ அப்படி இல்லை, நீ இந்த உலகம் முழுசும் ட்ராவல் பண்ண போகிற. நான் உனக்கு காசுமா ஸ்டைலில் சண்டை சொல்லி தரதுக்கான காரணம் நீ இப்போ இருக்கிறத விடவே பயங்கரமாக முன்னேறணும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்னைக்கு நடந்த சண்டையில் நீ தோத்துட்ட அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல ஹீரோவுமே அவங்க அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு இந்த ஐலாண்டில் இருக்கோம், அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவே அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் வா நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஹீரோடைய அம்மா ஒரு கிக் மூவ் செஞ்சு காட்ட அந்த மூவ் ரொம்பவே இன்ஸ்டன்டேனியஸாகவும் அந்த மூவ்மெண்ட் ரொம்பவே சாலிடாகவும் இருக்கும். ஹீரோ அப்படியே அந்த மூவுக்காகவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் ஆயிரும். அவங்க அம்மாவே சரி சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்கும். என்னதுன்னு சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ காலையில் அடிச்ச 3 பசங்கள ஒருத்தோட அப்பா அவன் தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பான். ஹீரோட அம்மா அப்படியே அவனை தட்டி விட்டுட்டு அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில் இன்னொரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு கிரீன் கலர் டீமன் அங்கே அப்பியர் ஆயிருக்கும். ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட என்னாலுமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடாத, ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா உங்க தாத்தா வேணா மிஷிமாவை போய் நிப்பாரு. இப்ப நீ ஓடுறதுனால நீ உனக்கு கொலையா நினைச்சுக்காத. சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக சண்டை போடணும், சில தருணங்கள்ல உயிர் வாழ்றதுக்காக தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அந்த கிரீன் கலர் டீமனுக்கு மேல சண்டை நடக்குது.